Welcome to Muruga Talks channel. கிறிஸ்துவும் காக்காவின் புதையலும். பழனிமலை அடிவாரத்தில் ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வீட்டின் பின்புறத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் வானத்தை நோக்கி வளர்ந்திருந்தது. அங்கே 6 வயது சிறுவன் கிறிஷு தன் கற்பனை உலகில் ஒரு பெரிய சாகச பயணத்தில் இருந்தான். ஒரு கையில் கிளையை வாளாகவும் காதில் ஒரு செம்பருத்தி பூவை வீர சின்னமாகவும் அணிந்திருந்தான். மரத்தின் வேர்களை ஆராய்ந்து கொண்டிருந்த போது திடீரென கிறிஸ்துவின் கண்கள் மின்னின. அடர்த்தியான வேர்களுக்கு இடையில் ஒரு தங்க மினுமினுப்பு. அவன் கையை நீட்டி அதை எடுத்தான். அது ஒரு சிறிய தங்கச் சலங்கை. அதை உள்ளங்கையில் வைத்து மெதுவாக ஆட்டினான். அவ்வாறு சலங்கையை ஆட்டிய பொழுது அதிலிருந்து வந்தது சாதாரண ஒலி அல்ல. அது ஒரு மாயாஜால எதிரொலிக்கும் ஓசை. நட்சத்திரங்கள் சிதறுவது போல மெல்லிய மகிழ்ச்சியான சிரிப்பொலி கேட்பது போல இருந்தது. அந்த ஓசையில் கிறிஷு தன்னையே மறந்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென கிறிஷு மீது ஒரு பெரிய நிழல் விழுந்தது. ஒரு பெரிய காகம் பளபளப்பான இறகுகளுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த காகம் பாய்ந்து வந்து கிறிஷுவின் கையில் இருந்த சலங்கையை தட்டி பறித்தது. கிறிஷு அதன் பின்னால் ஓடினான். ஆனால் காக்கா உயரே பறந்தது. ஆலமரத்தின் உச்சியில் இருந்த தன் கூட்டிற்குள் சலங்கையை போட்டுவிட்டது. கூடு எட்ட முடியாத உயரத்தில் இருந்தது. கிறிஷுவின் சாகசம் சோகத்தில் முடிந்தது. கண்ணீருடன் மரத்தின் அடியில் அமர்ந்தான் கிறிஷு. தனக்குத்தானே மெதுவாக, கிறிஷு, முருகப்பெருமானே, தயவு செய்து அந்த காக்கா மாயாஜாலத்தை எடுத்துச் சென்று விட்டது. அதை நான் எப்படி திரும்ப பெறுவது என்று முருகப்பெருமானிடம் உதவி வேண்டினான். இவ்வாறு தனக்குள் பேசிக்கொண்டிருந்த கிறிஷுவிற்கு திடீரென காற்றில் மெல்லிய சந்தன வாசனை வந்தது. அவன் கண்களை திறந்தபோது திகைத்து போனான். அவனுக்கு முன்னால் நீலம் மற்றும் மரகத பச்சை நிறத்தில் ஒரு நடமாடும் வானவில் போல முருகப்பெருமானின் தெய்வீக மயில் வேலன் நின்றிருந்தது. அது அமைதியாக தன் தலையை குனிந்து அவனை தன் முதுகில் ஏறிக்கொள்ள அழைத்தது. கிறிஷுவின் சோகம் மறைந்து தைரியம் பிறந்தது. அவன் தயங்காமல் வேலனின் முதுகில் ஏறிக்கொண்டான். வேலன் அமைதியாக காற்றில் பாய்ந்தது. கிறிஷுவின் காலடியில் பூமி சுழன்றது. அவர்கள் உயர பறந்து காக்காவின் கூட்டிற்கு எதிரே உள்ள கிளையில் அழகாக அமர்ந்தார்கள். காக்கா அவர்களை பார்த்து கோபத்தில் கத்தியது. ஆனால் வேலன் தாக்கவில்லை. பதிலாக அது தன் தோகையை ஒரு பிரம்மாண்ட விசிறி போல விரித்தது. நூற்றுக்கணக்கான கண்கள் கொண்ட ஒரு நீல பச்சை தங்க நிற திரை போல அது ஜொலித்தது. காக்கா அதன் அழகில் மயங்கி தன்னையே மறந்தது. அதுவும் தன் பெருமையை காட்ட தன் முழு பலத்துடன் கத்த நினைத்தது. காக்கா கத்திய பொழுது அதன் அருகில் இருந்த தங்கச் சலங்கை உருண்டு விழுந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் கிறிஷு அதை பற்றி கொண்டான். அவன் சாதித்து விட்டான். வேலன் மென்மையாக தரையிறங்கியது. அங்கே தன் ஒளி வீசும் வேலுடன் முருகப்பெருமான் புன்னகையுடன் நின்றிருந்தார். வேலுடன் நின்று கொண்டிருந்த முருகப்பெருமான், ஒரு தந்திரமான திட்டம். வலிமை எப்போதும் பதிலாகாது என்பதை நீ கண்டு கொண்டாய். ஆணவத்தை வெல்ல நீ அறிவை பயன்படுத்தினாய் கிறிஷு. முருகப்பெருமானே,
இது உங்களுடையது இல்லையா? ஆமாம், என் கணுக்காலில் உள்ள சலங்கைகளில் ஒன்று. நீ அதை கண்டெடுப்பதற்காகவே விட்டுச் சென்றேன். இது ஒரு சோதனை கிருஷு, உன் இதயத்திற்கான சோதனை. நீ முயற்சியை கைவிடவில்லை, உதவி கேட்டாய். கோபத்தால் அல்லாமல் புத்திசாலித்தனத்தால் ஒரு சவாலை எதிர்கொண்டாய். இதை நீயே வைத்துக்கொள். இது ஒரு பரிசு. இன்று நீ காட்டிய தைரியத்தின் நினைவூட்டல். தேவைப்படும் போது இதை ஒலித்துப்பார். அதன் மாயாஜாலம் ஒரு கூட்டில் மறைந்திருக்கும் போது வலுவாக இருக்காது. ஒரு உண்மையான வீரனின் கையில் இருக்கும்போதுதான் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. இவ்வாறு கூறி தங்கச் சலங்கையை பரிசாக அளித்த முருகப்பெருமானும் வேலனும் ஒரு தங்க ஒளி சிதறலாக மாறி மறைந்தார்கள். கிருஷு மட்டும் தனியாக நின்றான். அவன் தன் கையில் இருந்த மாயாஜால சலங்கையை பார்த்தான். அதை லேசாக ஆட்டினான். அந்த சலங்கையின் மாயாஜால ஓசையை கேட்ட கிருஷு அந்த கிராமத்தின் மாவீரனாக பெருமிதத்துடன் புன்னகைத்தான். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.